அண்ட் நம்ம இங்கே கால் பண்ண போகிறோம். அண்ட் இதில் வந்து நான் மை கிளாஸ் ஸ்பேஸ் இங்கே என்னுடைய அந்த இன்ஸ்டன்ட் நேம், என்னுடைய கிளாஸுடைய காப்பி, என்னுடைய இந்த ஒரிஜினல் காப்பி, என்னுடைய இந்த ஒரிஜினல் கிளாஸுடைய ஜெராக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அதோடைய பேர் அது என்னென்னு கொடுக்கலாம். ஜஸ்ட் நான் வந்து நம்ம ஆட் காப்பி அப்படின்னு கொடுத்தலாம். ஜஸ்ட் ஆட் காப்பி ஈக்குவல்ஸ் இங்கே நான் வந்து நியூன்னு ஒரு வேர்டை டைப் பண்ணுறேன். நியூ ஸ்பேஸ் மை கிளாஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் braces அண்ட் செமிகோலன். அண்ட் இது வந்து சின்டாக்ஸ். ஒரு நியூ இன்ஸ்டண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு சின்டாக்ஸ். அண்ட் அந்த இன்ஸ்டண்ட்டோடைய பேர் வந்து ஆட் காப்பி. அதாவது இந்த கிளாஸுடைய ஜெராக்ஸை நம்ம இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதுதான் இன்ஸ்டன்ட்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து ஆட் காப்பி. இதை க்ரியேட் பண்ணுறதுக்கு இதுதான் நம்மளுக்கு சின்டாக்ஸ். ஓகே. அண்ட் இங்கே வந்து நான் என்னுடைய கிளாஸ் நேமை கொடுத்துருக்கேன். அண்ட் இங்கேயும் என்னுடைய கிளாஸ் நேமை கொடுத்துருக்கேன். பட் இங்கே நியூன்னு ஒரு வேர்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நியூ என்ன பண்ணுதுன்னா, இதுதான் ஆக்சுவலி ஒரு புது இன்ஸ்டண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு காரணம். ஸோ இந்த ஆட் காப்பின்ற இன்ஸ்டண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு இவர் தான் காரணம். என்னுடைய ஒரிஜினல் மை கிளாஸ்லேருந்து புதுசாக ஒரு ஜெராக்ஸ் ஆட் காப்பின்றதை க்ரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம் நம்ம இங்கே. அண்ட் இப்போ ஒரு ஜெராக்ஸை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த கிளாஸுடைய இன்ஸ்டண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதிலேருந்து எப்படி நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன், ஸோ நான் ஃபஸ்ட் இதை எப்படி கால் பண்ணலாம் அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு ஆட் காப்பின்னு டைப் பண்ணிவிட்டு ஒரு டாட் ஆப்ரேட்டர் வைக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னோட விஷுவல் ஸ்டுடியோ வந்து நம்மளுக்கு இதுக்கு பாப்அப் பண்ணி காட்டுது ஆட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆட் என்னதுன்னா இந்த ஆட் ரைட். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட் நான் ஒரு இன்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இன்ட் அண்ட் இதுக்கு வந்து ரிசல்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஈக்குவல்ஸ் இப்போ என்னுடைய கிளாஸை நான் கால் பண்ணுறேன், என்னுடைய காப்பி கிளாஸ் ஆட் காப்பி. அண்ட் இப்போது டாட் வைக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல நான் ஆடை கிளிக் பண்ணுறேன். அண்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் braces செமிகோலன். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆட் காப்பி. ஸோ என்னுடைய இந்த ஒரிஜினல் கிளாஸுடைய காப்பி நான் டாட் வச்சு ஆடுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ என்னுடைய இந்த ஃபங்க்ஷன், ஸோ என்னுடைய கிளாஸ் பேரை டைப் பண்ணுறேன், டாட் வச்சு என்னுடைய ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். ஸோ இதனுடைய கிளாஸ் நேம் டாட் இந்த கிளாஸுக்கு உள்ள இந்த ஃபங்க்ஷன் இருக்குது, ஆடுன்ற ஃபங்க்ஷன் இருக்குது. அதான் நான் இங்கே டாட் வச்சு அதுக்கப்புறம் எனக்கு வருது. ஸோ என்னுடைய கிளாஸ்க்குள்ளே என்னுடைய ஃபங்க்ஷன் இருக்குது, அதான் இங்கே நான் டினோட் பண்ணுறேன். என்னுடைய கிளாஸ்க்குள்ளே என்னுடைய ஃபங்க்ஷன் இருக்குது. நான் இந்த ஃபங்க்ஷன் எப்படி சொல்கிறேன்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் braces. ஸோ இதுதான் சின்டாக்ஸ். ஸோ ஆட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் bracesனால் இது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நம்ம இப்படி தான் கால் பண்ணணும். அண்ட் செமிகாலன் எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ என்னுடைய இந்த 5என்ற ஆன்சர் வந்து என்னுடைய ரிசல்ட் அப்படின்ற இந்த இன்டீஜர் டேட்டா டைப்பில் வந்து ஸ்டோர் ஆகிடுச்சு. ஏன்னா நான் ஆட் என்னுடைய கிளாஸ் ஃபாலோட் பை என்னுடைய ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணியிருக்கேன். அண்ட் இது டேரெக்டாகவே என்னுடைய இன்டீஜருக்கு இந்த ரிசல்ட் அப்படின்ற டேட்டா டைப்பில் என்னுடைய வேல்யூ 5 ஸ்டோர் பண்ணோம். ஸோ நம்ம இப்போ இதை டிஸ்பிளே பண்ணி காட்டலாம். நம்ம முன்னாடியே நம்மளுடைய கிளாஸ் என்னுடைய ஸ்பெக்ஸ் பேஜில் ரிசல்ட் லேபிள்னு ஒரு லேபிளில் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் இந்த லேபிளில் நம்மளுடைய ஆன்சரை நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ ரிசல்ட் லேபிள் டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல்ஸ் ரிசல்ட். இந்த ரிசல்ட்ன்றது இன்டீஜர். ஸோ நம்ம லேபிளில் டேரெக்டாக இன்டீஜர்ஸை ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நம்ம வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஜஸ்ட் நான் stringன்ட்டு போட்டு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் அதை செமிகாலன். ஸோ இது நம்ம என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம அதை பார்த்தது தான், எப்படி ஸ்ட்ரிங்லேருந்து இன்டீஜர்ஸ் கன்வெர்ட் பண்ணுறது அண்ட் இன்டீஜர்ஸ்லேருந்து எப்படி ஸ்ட்ரிங்குக்கு கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றது. ஓகே. அண்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு எல்லாமே முடிஞ்சிச்சு. அண்ட் இப்போ என்னோடய ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் என்னுடைய இந்த கிளாஸோடைய ஸ்பெக்ஸ் பேஜ் போய்ட்டு என்னுடைய விண்டோவில் ரைட் கிளிக் பண்ணி வியூ இன் ப்ரௌசர். ஸோ என்னுடைய டிஃபால்ட் ப்ரௌசர் வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வச்சுருக்கேன். ஜஸ்ட் நான் என்னுடைய ப்ரௌசரை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஆன்சர் 5. ஜஸ்ட் நான் இப்போ இங்கே ஏதாவது சேஞ்ச் பண்ணுறேன். ஜஸ்ட் நான் இங்கே 5 போடுறேன் இப்போது. ஸோ ஆன்சர் 7. என்னுடைய ஃபைல் நான் சேவ் பண்ணிவிட்டு once again right click பண்ணி view in browser, answer 7. Okay.
ஸோ இந்த மாதிரி தான் சிம்பிளாக ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறது. கிளாஸ்க்குள்ளே ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் அண்ட் அந்த ஃபங்க்ஷன்லேருந்து வேல்யூவை எப்படி நம்ம பேஜ் ஸ்டோரில் கால் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். ஓகே, ஸோ நம்ம ஒரு கிளாஸை கால் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோடைய இன்ஸ்டண்ட்டை க்ரியேட் பண்ணுறோம். அதோட இன்ஸ்டன்ட்லேருந்து அந்த கிளாஸுக்கு உள்ளே இருக்க ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறோம். அதை வந்து நம்முடைய ரிசல்ட் லேபிளில் வந்து ஸ்டோர் பண்ணி காமிக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸுக்கு எப்படி நம்ம இப்போது இந்த மை கிளாஸில் ஆடுன்ற ஃபங்க்ஷன் இருக்குது. நான் இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் இந்த கிளாஸுக்குள்ளே நான் எப்படி இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி ஒரே கிளாஸ்க்குள்ளே 2 ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த ஃபங்க்ஷன்லேருந்து இந்த ஃபங்க்ஷனை நான் செகண்டாக க்ரியேட் பண்ண போகிறேன் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எப்படி கால் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம்.